ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஃபைட் கேம் தான் விளையாட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3. ஸோ நம்ம கிராணி கேம்லேயும் பார்ட் 3 வரைக்கும் போட்டோம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபைட் கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ குழந்தைங்களாம் பார்த்துட்டு என்ன பண்ண எப்படி ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் 6 அடித்தான். 6க்கு அவன் மண்டையிலே அடித்து சாவடிச்சிட்டேன். கதவை திறந்து ஒருத்தவனை பின்னாடியில் தொங்க போட்டுட்டு முன்னாடி வந்துட்டேன். பின்னாடி ஐயோ ஏதோ ஒன்றுக்கு வந்துட்டேன். உருட்டுக்கட்டையை லைட்டாக அடித்தேன். பட் வந்து என்னடா அப்படின்ட்டு சத்தம் போட்டான். ஒரே அடி அடித்து பறக்க விட்டுட்டு காயினை வாங்கிட்டு ஓடிட்டேன். அடுத்தது நான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு தான் எடுத்திருந்தேன். அடுத்து உருட்டுக்கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கோட் போட்டுட்டு பயங்கரமாக இருந்தான். அவனை தான் அடித்தேன். ஸோ அடுத்தது இந்த எல்லாத்துக்கும் இவன் தான் பாஸ் போல் இருக்குது. அவனை நல்லா அடிச்சுட்டு அடுத்து அவனை அடிக்கிறதுக்கு வந்துட்டேன். அடிக்கி பறந்து போயிட்டான் அங்கேயோ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒருத்தவனை அடித்ததுக்கு கால் கை அப்படியே கைண்டிக்கிட்டு ஓடிடுச்சு. ஸோ அடுத்த ரவுண்டு விளையாடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கையை காமிச்சிட்டு வந்தான். ஒருத்தவன் ஹாயின்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தான். நான் ஒரே மட்டையில் அடிச்சிட்டேன். அடுத்தது வந்து இன்னொன்று ஒருத்தவனை அடித்ததுக்கு எல்லாம் சேர்த்து பறந்துட்டு பாவம் அவங்களோட கம்பெனி தான் லாஸ் ஆகிடுச்சு எல்லாமே பறந்ததுனால. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடியாக உடச்சிட்டேன். நான் டக்குன்னு இவனை பார்க்கும் போது டெலிவரி பாய் என்னடா இங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தேன். அப்புறமா தெரிஞ்சிச்சு இது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பால் என்கிட்ட போட்டிருக்கானு. ஆனால் என்னால் பிடிக்கவே முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட போயிட்டேன். நீ எப்படி என்கிட்ட பாலை தப்பாக போடுவன்ட்டு அவனை ஜஸ்ட்டு பலாருன்னு கன்னத்தில் தான் இருந்தேன். பட் ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா கீழே உருட்டுக்கட்டை மாதிரி உருட்டிக்கிட்டு போயிட்டான். அடுத்து 6 அடித்து அவன் மூஞ்சில் அடிச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அடித்ததுக்கு தலை கைண்டிக்கிட்டு ஓடிடுச்சு. நல்ல வேலை கைண்டிக்கிட்டு ஓடினது கரெக்டு தான். அடுத்தது ஒருத்தன் என்னை ரொம்ப ஓவராக அடிக்க வந்தான். ஒரே அடி கம்பி மத்தாப்பில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த பால் தானே மிஸ் பண்ணிட்டேன். இவனை அடிச்சிடலான்ட்டு இவனை அடித்து பறக்க விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிட்டேன். பறக்க விட்டதுக்கு வானத்தையே தாண்டி போயிட்டான். அடுத்தது காயினை வாங்கிட்டு வட்டாமவே டுருன்ட்டு போயிட்டேன். அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. டபக்குன்னு ஒருத்தவன் வந்தான் பாருங்க, தலை கேண்டிக்கிச்சு. ஐயோ, இது எல்லாத்துக்கும் இன்னொன்று ஒரு பாஸ் இருக்கான் பாருங்க. உங்களால் நம்ப முடியுதா? கோட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. சரி ஓகே, இதுதான் லாஸ்ட் ரவுண்டுன்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச்சப் போட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் ஒயிட் கோட்டில் இருக்காங்க. அடுத்தது எல்லாரையும் பறக்க விட்டுட்டு இவனை கண்ணாடியோடு பறக்க விட்டுட்டேன். அடுத்தது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டேன் அவன்கிட்ட, ஏன்டா ஹெல்மெட் தானடா போட்டிருக்க, அப்புறம் எதுக்குடா கண்ணாடி உள்ளார அப்படின்னு சொன்னதுக்கு நான் போடுவேன் உனக்கு என்னன்னு சொல்லிட்டான். அதுக்கு ஒரு அரை விட்ட பறந்துட்டு போயிட்டான். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இது மாதிரி நிறையா ஃபன்னியான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய். வட்டாமமை அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டேன்.